செய்திச் சுருக்கம். விவசாயத்தை அழிக்கும் ஸ்டாலினுக்கு எதிராக கருப்பு கொடி. கொதித்த விவசாயிகள், திமுகவினர் அதிர்ச்சி. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் மாநாடு கும்பகோணத்தில் நடந்தது. அதில் பங்கேற்க திருச்சியிலிருந்து காரில் சென்ற முதல்வர் ஸ்டாலினுக்கு வேம்பக்குடி டோல்கேட் அருகே கரும்பு விவசாயிகள் கருப்பு கொடி காட்டினர். கரும்பு விவசாயிகளுக்கு திரு ஆரூரான் சர்க்கரை ஆலை வழங்க வேண்டிய நிலுவைத் தொகை 212 கோடி ரூபாயை பெற்றுத்தர வேண்டும் என வலியுறுத்தி கருப்பு கொடி காட்டினர். 2022 முதல் தொடர் போராட்டங்களை விவசாயிகள் நடத்தியும் அரசு செவி சாய்க்கவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். விவசாயத்தை அழிக்கும் ஸ்டாலினே தஞ்சையை விட்டு வெளியேறு என கோஷங்களை விவசாயிகள் முழங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கருப்பு கொடி காட்டிய விவசாயிகளை போலீசார் கைது செய்து திருமண மண்டபத்தில் அடைத்தனர். முதல்வர் ஸ்டாலினுக்கு விவசாயிகள் கருப்பு கொடி காட்டிய சம்பவம் தஞ்சை மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த சம்பவம் தொடர்பாக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: தஞ்சாவூர் மாவட்டத்தில் தனியார் சர்க்கரை ஆலையில் விவசாயிகள் பெயரில் மோசடியாக வாங்கிய வங்கிக் கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும். விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும். ஆலை நிர்வாகத்தை அரசே ஏற்று நடத்த வேண்டும் போன்ற தஞ்சாவூர் மாவட்டத்திற்கான தேர்தல் வாக்குறுதி எண் 57 நிறைவேற்றிட வலியுறுத்தி கும்பகோணம் சென்ற தமிழக முதல்வருக்கு தஞ்சாவூர் மாவட்டம் வேம்பக்குடி சுங்கச்சாவடி அருகே கருப்பு கொடி காட்டி போராட்டத்தில் ஈடுபட்ட கரும்பு விவசாயிகளை திமுக அரசு அடக்குமுறையை கையாண்டு கைது செய்துள்ளதை வன்மையாக கண்டிக்கிறேன். டெல்டாக்காரன் என்று தனக்குத்தானே பட்டம் சூட்டிக் கொண்ட முதல்வர் ஸ்டாலின் விவசாயிகள் பற்றிய அக்கறையோ சிந்தனையோ இல்லாமல் இருப்பது ஏன்? நெல், கரும்புக்கு குறைந்தபட்ச ஆதார விலை உயர்வு என்ற தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாமல் இருப்பது, தங்கள் நிலங்களை காக்க போராடிய திருவண்ணாமலை மாவட்ட விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் போடுவது என இந்த 60 மாதங்களில் விவசாயிகளுக்கு துரோகம் மட்டுமே செய்து வரும் திமுக அரசு ஆட்சி முடியும் தருணத்திலும் அதையே தொடர்கிறது. தொடர்ந்து 1000 நாட்களுக்கும் மேலாக தங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற போராடி வரும் விவசாயிகளின் முக்கிய கோரிக்கைகள் அனைத்தையும் உடனடியாக நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் கைது செய்யப்பட்ட விவசாயிகள் அனைவரையும் விடுதலை செய்து இந்த பிரச்சினை தொடர்பாக விவசாயிகள் மீது எந்த வழக்கும் தொடரக்கூடாது என திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என அண்ணாமலை கூறியுள்ளார். ராகுல் கனிமொழி பேசியது என்ன? முடிவை எட்டாமல் முடிந்த சந்திப்பு. பரபரப்பு தகவல்கள். அதிமுக கூட்டணியில் டிடிவி தினகரனின் அமமுக சேர்ந்த பிறகு தமிழக சட்டசபை தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது. பிரதமர் மோடியும் தன் பங்குக்கு மதுராந்தகம் பொதுக்கூட்டத்தில் திமுக அரசை வெளுத்து வாங்கினார். தமிழக சட்டசபைக்கு இன்னும் 2 மாதங்களில் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் கூட்டணி பேச்சுவார்த்தைகளும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகளும் விறுவிறுப்படைந்துள்ளன. அந்த வகையில் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி டெல்லியில் காங்கிரஸ் எம்பி ராகுலை சந்தித்து பேசினார். ராகுல் வீட்டில் இந்த சந்திப்பு நடந்தது. இருவரும் சுமார் 1 மணி நேரம் பேச்சு நடத்தினார்கள். இந்த சந்திப்பின் போது கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீடு குறித்து இருவரும் ஆலோசனை நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆனால் இந்த சந்திப்பில் எந்த முடிவும் எட்டப்படவில்லை என காங்கிரஸ் வட்டாரங்கள் கூறின. சமீப காலமாக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரான பிரவீன் சக்கரவர்த்தி, எம்பிக்கள் மாணிக்கம் தாக்கூர், ஜோதிமணி உள்ளிட்டோர் கூடுதல் தொகுதிகள் ஆட்சியில் பங்கு வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். இதுகுறித்து அவர்கள் பகிரங்கமாக பொதுவெளியில் பேசி வருவது திமுக தலைமையை கடுப்பேற்றி வருகிறது. பதிலுக்கு திமுகவினரும் காங்கிரஸை ஏளனமாக பேசி வருகின்றனர். பூத் கமிட்டிக்கு கூட காங்கிரஸில் ஆள் இல்லை என மதுரை திமுக எம்எல்ஏ தளபதி பேசியது கடும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் காங்கிரஸ் திமுக தொண்டர்கள் இடையே நாளுக்கு நாள் கருத்து மோதல் அதிகரித்து வரும் நிலையில் ராகுலை கனிமொழி சந்தித்துள்ளார். திமுக கூட்டணியில் நீடிக்க 40 தொகுதிகள் ஆட்சியில் பங்கு போன்ற கோரிக்கைகளை காங்கிரஸ் கட்சியினர் முன்வைக்கின்றனர். 40 தொகுதியில் தொடங்கினால் 30 தொகுதியில் பேசி முடிக்கலாம் என காங்கிரஸ் தலைவர்கள் நினைக்கின்றனர். ஆனால் திமுகவோ 20 துவங்கி 25 தொகுதிகளை மட்டும் ஒதுக்க திட்டமிட்டுள்ளது. 2021 தேர்தலிலும் காங்கிரசுக்கு 25 தொகுதிகளைத்தான் திமுக ஒதுக்கியிருந்தது. ஆட்சியில் பங்கு தர மாட்டோம் என்பதில் திமுக மேலிடம் உறுதியாக உள்ள நிலையில் எப்படியாவது கூடுதல் சீட்டை பெற்றுவிட வேண்டும்
வேண்டும் என்பதற்காக காங்கிரஸ் தலைவர்கள் பலரும் பொதுவெளியில் பரபரப்பாக கருத்துக்களை கூறி வருகின்றனர். அது பற்றியும் ராகுலிடம் கனிமொழி புகாராக கூறியதாக தெரிகிறது. பொதுவெளியில் திமுக அரசை பழித்தும் இழித்தும் பேசக்கூடாது என காங்கிரஸ் கட்சியினருக்கு அறிவுறுத்த வேண்டும் என கனிமொழி கூறியதாக டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. திமுக கூட்டணியில் இருந்து கொண்டு தாவேகாவை புகழ்ந்து பேசுவதை சில காங்கிரசார் வாடிக்கையாக வைத்திருப்பதையும் ராகுலிடம் கனிமொழி சுட்டிக்காட்டியுள்ளார். இரு கட்சியினரிடையே ஏற்பட்டு வரும் விரிசலை சரி செய்ய வேண்டியது அவசியம் என்ற கருத்தில் இருவருமே உடன்பட்டுள்ளனர். ஆனால் ராகுல் கனிமொழி சந்திப்பில் தொகுதி எண்ணிக்கை தொடர்பாக எந்த இறுதி முடிவும் எட்டப்படவில்லை என டெல்லி வட்டாரங்கள் தெரிவித்தன. தமிழகத்தை பொறுத்தவரையில் திமுக கூட்டணியில் தான் காங்கிரஸ் உள்ளது. சட்டசபை தேர்தல் நெருங்குவதால் கூட்டணியை உறுதி செய்யும் வகையில்தான் இன்றைய சந்திப்பு நடந்துள்ளது. இது கூட்டணி பேச்சுவார்த்தையின் முதல் கட்டம்தான். அடுத்தடுத்த கட்டங்களில் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்படும் என தமிழக காங்கிரஸைச் சேர்ந்த ஒரு தலைவர் தெரிவித்தார். விடியா ஆட்சி உங்கள் வீட்டு பில்லை சாட்சி. அதிமுக நூதன பிரச்சாரம். திமுகவின் பிரச்சாரத்தை எதிர்கொள்ள விடியா ஆட்சி உங்கள் வீட்டு பில்லை சாட்சி என்ற பிரச்சாரத்தை அதிமுக துவக்கியுள்ளது. வீடு வீடாக செல்லும் அதிமுக நிர்வாகிகள் தமிழகத்தில் மின்கட்டணம், சொத்து வரி, வீட்டு வரி போன்றவை அதிமுக ஆட்சியில் எவ்வளவு, இப்போது எவ்வளவு செலவழிக்கிறீர்கள், குடும்பத்தின் மாத சராசரி செலவு 2021 எவ்வளவு, இப்போது எவ்வளவு என்பதை கேட்கின்றனர். அந்த விவரங்களை AIADMK கனெக்ட் என்ற மொபைல் போன் செயலியில் பதிவு செய்கின்றனர். திமுக ஆட்சியில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் எவ்வளவு இழப்பு ஏற்பட்டது என்பதை கையடக்க சாதனத்தில் பிரிண்ட் எடுத்து கொடுத்து வருகின்றனர். இந்த பிரச்சாரம் தொடர்பாக அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கை: மின்கட்டணம், பால் விலை, சொத்து வரி உயர்வு, அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வால் ஏற்பட்டுள்ள பொருளாதார சுமைகளை விளக்கி சொல்லவே இந்த பிரச்சாரம். அதற்கான முன்னெடுப்பும் அதைத் தொடர்ந்து களப்பணிகளும் நடக்கும் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. தங்கம் விலை உயர்வுக்கு பிரதமர் மோடி காரணமா? திருமாவளவன் பேச்சுக்கு பாரதிய ஜனதா பதிலடி. 4.5 ஆண்டு திமுக ஆட்சியை விமர்சிக்கின்ற பிரதமர் மோடி அவருடைய 11 ஆண்டு ஆட்சியில் எதை சாதித்து கிழித்துள்ளார் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் கேள்வி எழுப்பியிருந்தார். ஒரு சவரன் தங்கம் 1.25 லட்சம் ரூபாய் என உயர்ந்துவிட்டது. இது எதனால் ஏற்பட்டது? உலக சந்தையில் ரூபாய் மதிப்பு வீழ்ந்ததற்கு யார் பொறுப்பு? திமுக அரசு பொறுப்பா என்றும் அவர் கேட்டிருந்தார். தமிழக பாரதிய ஜனதா தொழில் வல்லுநர் பிரிவு தலைவரும் ஆடிட்டருமான சுந்தர்ராமன் அவருக்கு பதிலளித்து கூறியதாவது: திருமாவளவன் 11 ஆண்டுகளாக எம்பியாக இருக்கிறார். சிதம்பரம் தொகுதியில் எத்தனை புதிய தொழிற்சாலைகள் கொண்டு வந்திருக்கிறார், எத்தனை மத்திய திட்டங்களை முழுமையாக நடைமுறைப்படுத்தி இருக்கிறார், எத்தனை இளைஞர்களுக்கு அவர் வேலைவாய்ப்பு பெற்று தந்துள்ளார், எத்தனை மருத்துவமனை, கல்வி நிறுவனங்கள் கொண்டு வந்தார். ஆனால் பிரதமர் மோடியின் 11 ஆண்டுகள் பற்றி திருமாவளவன் பேசுகிறார். தங்கம் விலை உயர்வதும் ரூபாய் மதிப்பு சரிவும் பிரதமர் மோடியின் தவறா? ரஷ்யா உக்ரைன் போர், மத்திய கிழக்கு நாடுகளின் நிலையற்ற தன்மை, அமெரிக்க மத்திய வங்கியின் வட்டி விகித மாற்றங்கள் ஆகியவற்றால் தங்கம் விலை உயர்ந்துள்ளது. இவையெல்லாம் தெரிந்திருந்தால் திருமாவளவன் உண்மையை பேசியிருப்பார் என்று ஆடிட்டர் சுந்தர்ராமன் கூறியுள்ளார். இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. தேமுதிக OPS ராமதாஸ் வருகையை தடுக்கும் EPS. காரணம் இதுதான். தேமுதிகவையும் ராமதாஸ், பன்னீர்செல்வத்தையும் கூட்டணியில் சேர்த்தால் தங்களுக்கான பங்கு குறையும் என்பதால் அவர்களை சேர்ப்பதற்கு அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி தடை போடுவதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக தமிழக பாரதிய ஜனதா மூத்த நிர்வாகி ஒருவர் கூறியதாவது: தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாரதிய ஜனதாவுக்கு 30, அமமுகவுக்கு 8, பாமகவுக்கு 18, தமாகவுக்கு 5, இதர கட்சிகளுக்கு தலா 1 என தொகுதிகளை ஒதுக்க பேச்சு நடந்து வருகிறது. இதில் கடைசி நேரத்தில் மாற்றம் ஏற்படலாம். ஆனால் தற்போதைய நிலவரப்படி 67 சீட் வரை கூட்டணிகளுக்கு செல்லும் நிலை இருக்கிறது. அதன்படி மீதமுள்ள 167 தொகுதிகளில் தான் அதிமுக போட்டியிட முடியும். இது கடந்த தேர்தலை விட 12 சீட் குறைவு. அதேபோல கடந்த முறை கூட்டணி கட்சியினர் பலரும் இரட்டை இலை சின்னத்திலேயே போட்டியிட விரும்பியதால் 191 இடங்களில் அதிமுக தரப்பில் போட்டியிட முடிந்தது. இம்முறை தமாக தனி சின்னத்திலும், கடந்த முறை இரட்டை இலையில் போட்டியிட்டு தோல்வியடைந்த கட்சிகள் பாரதிய ஜனதாவின் தாமரை சின்னத்திலும் போட்டியிட விரும்புகின்றன. இந்நிலையில் தேமுதிகவையும் ராமதாஸின் பாமகவையும் பன்னீர்செல்வம் அணியையும் கூட்டணிக்குள் கொண்டு வந்தால் அவர்களுக்கும் இடங்கள் ஒதுக்கப்பட வேண்டும். அதனால் அதிமுக போட்டியிடும் தொகுதிகளின் எண்ணிக்கை இன்னும் குறையும். அதோடு அவர்கள் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணிக்குள் வந்தாலும் அதிமுகவுக்கு தனிப்பட்ட ரீதியில் எந்த லாபமும் இல்லை என யோசிக்கிறார் பழனிசாமி. அதனால் அவர்கள் கூட்டணிக்குள் இணைவதை விரும்பாமல்
பாரதிய ஜனதா எடுக்கும் முயற்சிகளுக்கும் பழனிசாமி தடை போடுகிறார். ஆனால் பழனிசாமியின் கருத்தை பாரதிய ஜனதா தரப்பு ஏற்க மறுக்கிறது. தற்போதைய சூழலில் வலுவான கூட்டணியாக அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி இருந்தாலும் அது தேர்தல் வெற்றிக்கு போதுமானதாக இல்லை. கூட்டணி இன்னும் வலுப்பெற வேண்டும். அதற்கு சின்ன சின்ன கட்சிகளாக இருந்தாலும் அவர்களையும் கூட்டணிக்குள் இணைத்துக் கொள்வது அவசியம். ராமதாஸ், பிரேமலதா, பன்னீர்செல்வம் உள்ளிட்டோரை கட்டாயம் கூட்டணிக்குள் இணைத்தாக வேண்டும் என பாரதிய ஜனதா தரப்பில் சொல்லப்படுகிறது. அதற்காக பழனிசாமிக்கு கொடுக்கப்படும் அழுத்தத்தை அவர் கொஞ்சம் கூட கண்டு கொள்ளவில்லை. இனி கூட்டணிக்குள் யாரையும் சேர்க்க மாட்டேன் என பழனிசாமி பிடிவாதமாக இருக்கிறார். ஒருவேளை பன்னீர்செல்வத்தை கூட்டணிக்குள் ஏற்றுக்கொண்டாலும் அவரோ அவருடைய ஆதரவாளர்களோ போட்டியிட இரட்டை இலை சின்னத்தை தரமாட்டோம். தேவையானால் ஏற்கனவே லோக்சபா தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் பன்னீர்செல்வம் போட்டியிட்ட பலாப்பழம் சின்னத்தில் போட்டியிடட்டும் என பழனிசாமி நிபந்தனை விதிக்கிறார். கூட்டணி நலனுக்காக பழனிசாமி கொஞ்சம் கூட இறங்கி வராமல் இருப்பது பாரதிய ஜனதா மேலிடத்தை அதிருப்தி அடைய வைத்துள்ளது என்று அவர் கூறினார். இந்நிலையில் தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதா இன்னும் கூட்டணியை முடிவு செய்யவில்லை. நல்ல முடிவை விரைவில் அறிவிப்பேன் என்று கூறி வருகிறார். ஆனால் திமுகவிடம் நடத்திய ரகசிய பேச்சில் தேமுதிகவுக்கு 6 தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபா எம்பி பதவியும் தர முடிவாகியுள்ளதாக தெரிகிறது. கடந்த 2011ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலுக்கு முன் விஜயகாந்த் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள ஆண்டாள் கோயிலில் வழிபாடு நடத்தினார். அந்த தேர்தலில் அதிமுக கூட்டணியில் அவர் வெற்றி பெற்ற எதிர்க்கட்சி தலைவரானார். அதேபோல கூட்டணி பேரம் முடிவானதால் தான் பிரேமலதா புதனன்று அந்த கோயிலில் வழிபாடு நடத்தியுள்ளார். விஜயகாந்துக்கு கிடைத்தது போல தனக்கும் வெற்றி கிடைக்கும் என்ற நம்பிக்கையிலேயே ஸ்ரீவில்லிபுத்தூர் சென்றதாக கூறப்படுகிறது. புதுச்சேரிக்கு தாவேகா விசில் கேட்காதது ஏன்? தமிழக சட்டசபை தேர்தலுக்கான பொது சின்னமாக தாவேகாவுக்கு விசில் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆனால் புதுச்சேரி சட்டசபை தேர்தலுக்கு சின்னம் கேட்கப்படவில்லை. கடந்த ஆண்டு நவம்பரில் தேர்தல் கமிஷனுக்கு தாவேகா எழுதிய கடிதத்தில் தமிழகத்துக்கு மட்டுமே சின்னம் கேட்டிருக்கிறது. இதனால் புதுச்சேரியில் போட்டியிடுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இதுகுறித்து தாவேகா வட்டாரங்கள் கூறும்போது, புதுச்சேரிக்கும் விசில் சின்னம் வேண்டும் என தாவேகா கோரவில்லை. புதுச்சேரியில் தாவேகா போட்டியிட்டாலும் பொது சின்னமான விசில் கிடைக்குமா என்பது சந்தேகம்தான். புதுச்சேரியில் எந்த சின்னத்தில் போட்டியிடுவது என்பது குறித்து கட்சி தலைமை முடிவெடுக்கும் என அந்த வட்டாரங்கள் கூறின. புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியுடன் விஜய் நெருக்கமாக இருப்பதால் அவரை எதிர்த்து போட்டியிட வேண்டாம் என முடிவெடுத்ததே புதுச்சேரிக்கு சின்னம் கேட்காமல் விட்டுவிட்டதாகவும் கட்சியினர் கூறுகின்றனர். 5 மாநில தேர்தல் ஆலோசனை தமிழக அதிகாரிகளுக்கு அழைப்பு. தமிழகம், புதுச்சேரி, மேற்கு வங்கம், கேரளா, அசாம் உள்ளிட்ட மாநிலங்களில் தற்பொழுதுள்ள அரசின் பதவிக்காலம் வரும் மே மாதத்துடன் முடிகிறது. இதையொட்டி இம்மாநிலங்களில் சட்டசபை தேர்தல் நடத்தும் பணிகளில் தேர்தல் கமிஷன் கவனம் செலுத்தி வருகிறது. தமிழகத்தில் கடந்த 2021 ஏப்ரல் 6ஆம் தேதி சட்டசபை தேர்தல் நடந்தது. இம்முறை முன்கூட்டியே சட்டசபை தேர்தல் நடக்க வாய்ப்புள்ளது. பிப்ரவரி இறுதியில் தேர்தல் தேதி அறிவிக்கப்படலாம் என கூறப்படுகிறது. இந்நிலையில் 5 மாநில சட்டசபை தேர்தல் குறித்து பிப்ரவரி 4 மற்றும் 5ஆம் தேதிகளில் இந்திய தேர்தல் கமிஷன் அதிகாரிகள் டெல்லியில் ஆலோசனை நடத்த உள்ளனர். இதில் அந்தந்த மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகள், தேர்தல் பார்வையாளர்களாக பணியாற்ற நியமிக்கப்பட்டுள்ள IAS அதிகாரிகள், உள்துறை செயலர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. வெளியூர் மாணவர்களுக்கு தபால் ஓட்டு தேர்தல் கமிஷன் பதிலளிக்க உத்தரவு. ஜெயசுதாகர் என்பவர் சுப்ரீம் கோர்ட்டில் தாக்கல் செய்த மனு. தேர்தல் கமிஷனின் தரவுகளின்படி 18 வயது முதல் 24 வயது வரையிலான இளைஞர்கள் தேர்தலில் ஓட்டளிப்பது வெகுவாக குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெரும்பாலான மாணவர்கள் வெளியூர்களில் தங்கி படிப்பதே இதற்கு முக்கிய காரணம். எனவே இத்தகைய மாணவர்களும் தேர்தல்களில் ஓட்டளிக்க வசதியாக புதிய நடைமுறைகளை கொண்டுவர வேண்டும். குறிப்பாக வெளியூரில் தங்கி படிக்கும் மாணவர்களுக்கு தபால் ஓட்டு முறையை அறிமுகப்படுத்த வேண்டும். அதேபோல தேர்தல் நடக்கும் தேதிகளில் வெளியூரில் தங்கி படிக்கும் மாணவர்கள் விடுப்பெடுக்க அனுமதி வழங்க உத்தரவிட வேண்டும். இவ்வாறு மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த மனு சுப்ரீம் கோர்ட் நீதிபதி விக்ரம்நாத் தலைமையிலான 3 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு முன் நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது மனு மீது மத்திய அரசு, தேர்தல் கமிஷன் மற்றும் UGC எனப்படும் பல்கலை மானியக் குழு பதிலளிக்கும்படி நோட்டீஸ் பிறப்பித்த நீதிபதிகள் விசாரணையை ஒத்திவைத்தனர்.